இந்திய கிரிக்கெட் அணியுடைய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் நெருங்கிக்கிட்டே வருது. இந்த பதவிக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் பிசிசிஐ ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. கடைசி நாள் மே 27ஆம் தேதியா இருக்கிற சூழல்ல இன்னும் ஒருத்தர் கூட விண்ணப்பிக்கலன்னு சொல்லப்படுது. முக்கிய கிரிக்கெட் ஜாம்பவான்களை பிசிசிஐ அணுகினாலுமே கூட இந்திய அணியா எனக்கா நெவர்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்களாம். 2024 T20 உலகக்கோப்பை தொடரோட இப்ப தலைமை பயிற்சியாளரா இருக்கிற ராகுல் டிராவிட்டோட பதவிக்காலம் முடிவுக்கு வருது. அவரும் தொடர்ந்து பயிற்சியாளரா இருக்க விரும்பலன்னு சொல்லப்படுது. அதிக ரசிகர்களை கொண்டு உலகத்திலேயே கிரிக்கெட்ல முன்னணியா விளங்கக்கூடிய இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளரா இருக்க யாரும் விண்ணப்பிக்க முன்வராததோட விண்ணப்பிக்க மாட்டோம்னு ஸ்டீபன் பிளெமிங், ரிக்கி பாயிண்டிங், ஆன்டி பிளவர் மற்றும் ஜஸ்டின் லாங்கர் உள்ளிட்ட சிலர் வெளிப்படையாகவே மறுத்துட்டாங்க. தற்போது பிசிசிஐ பரிசீலனை பட்டியல்ல மீதி இருக்கிறது கௌதம் கம்பீர் மட்டும்தான். ஆனா இவர் கொஞ்சம் ஆக்ரோஷமான மனிதர் அப்படிங்கறதுனால இவரை கையாள்றது வீரர்களுக்கு மட்டும் இல்லாம பிசிசிஐக்கே கூட மிகப்பெரிய தலைவலியா மாறலாம் என்பதால இவரை நியமிக்கிறது தொடர்பா பல்வேறு கருத்துக்கள் நிலவிட்டு தான் இருக்கு. இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளரா இருக்க ஏன் யாருமே முன்வராததுக்கு முக்கிய காரணம் இங்க அளவுக்கு மீறி அழுத்தம் தர்ற அரசியல் தான். இந்திய அளவுல பார்க்கும்போது 25 முதல் 30 வீரர்கள் வரைக்கும் விளையாட தகுதி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. இதுல இருந்து ஒரு தொடருக்கு விளையாட 15 வீரர்கள் மட்டுமே தேர்வு செய்ய முடியும். அதுலயும் 11 பேருக்கு மட்டுமே விளையாட வாய்ப்பு கொடுக்க முடியும். அப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட வீரர்களோட ரசிகர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பாங்க. இதையும் தாண்டி பிசிசிஐ அளவுலையும் இந்த வீரரை விளையாட வைக்கணும், அந்த வீரரை விளையாட வைக்க கூடாதுன்னு பல அழுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு வருஷத்துல 10 மாசமும் இந்திய அணி கிரிக்கெட் போட்டிகள்ல விளையாடி வருது. அப்படி பார்த்தா ஐபிஎல் நடக்கிற 2 மாசம் மட்டும் தான் பயிற்சியாளருக்கு ஓய்வு கிடைக்கும். அழுத்தம், அரசியல் அப்படி இப்படின்னு பல காரணங்கள்னாலதான் இந்திய தலைமை பயிற்சியாளரா வர யாருமே முன்வரலன்னு சொல்லப்படுது. எது எப்படியோ 27ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவு எடுத்துத்தானே ஆகணும்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் ஒரு பக்கம் கமெண்ட் அடிச்சிட்டு வராங்க. இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு யார் தான் வரப்போறா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தெரிய வரும். அது வரைக்கும் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.